நீங்கள் நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட நேம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பா ரவை பொங்கல். நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க சர்க்கரை பொங்கல், ரவா பொங்கல், இல்லை மிளகு பொங்கல் இப்படின்னு சொல்லி யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. அதே ஸ்டைல் தான். பட் இன்றைக்கி நம்ம வந்து கோதுமை ஐட்டத்தில் ஒரு பொங்கல், அதான் நம்ம சம்பா ரவை பொங்கல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அந்த சம்பா ரவை பொங்கலுக்கு என்னென்ன சேர்க்கணும், எப்படி செய்யணுங்கிற மெத்தடை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: சம்பா ரவை, ட்ரை கிரேப்ஸ், கேஷ்நட், மூங் தால், கீ, ஆயில், கிரீன் சில்லி, ஜிஞ்சர், சால்ட், கரி லீவ்ஸ், பெப்பர், ஜீரா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். நம்ம பொங்கல் செய்யறதுக்கு தேவையானதை இதில் வச்சுட்டு, அதாவது தேவையான அளவு தண்ணி, தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே சூடாகிட்டு இருக்கணும் தண்ணி. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இஞ்சி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த இஞ்சி எதுக்காக சேர்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து பொதுவாகவே வந்து நம்ம ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதில் இஞ்சி கொஞ்சம் நல்லா சேர்த்தோம்னா நமக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த இஞ்சியை அதாவது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ஃபைனாக சின்ன சின்னதாக அப்படி நறுக்கிக்கிட்டு, இதை நீங்கள் வந்து இடித்து போடலாமான்னு சில பேர் கேட்பாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து இந்த மூங் தால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கலாம். தேவையான அளவு மூங் தால் போட்டு இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். ஊறிச்சுன்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து பாயில் ஆகிடும். இப்போ நான் இதை ஊற வச்சுட்டேன். இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த இஞ்சி நான் சொன்னேன் இல்லையா, இந்த இஞ்சியை நல்லா நீங்கள் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே சில பேர் வந்து கேட்பாங்க, இஞ்சி நம்ம வந்து நறுக்கி தான் போடணுமா இல்லை இடித்து போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம இடித்து போடலாம். பட் இடித்து போடும்போது என்னென்னா நல்லா வந்து நச்சரணும். அது ஏன்னா கொஞ்சம் வந்து முழுசாக இருந்தால் கூட நம்ம சாப்பிடும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக இடிச்சிட்டு போட்டோம்னா அதோட சாரும் நல்லா இறங்கிடும், நமக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு ஃப்ளேவரோடு நம்ம வந்து பொங்கலை வந்து சாப்பிடலாம். ஓகே, இப்போ இந்த நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து சிலது பெருசாக இருக்கும், சிலது சின்னதாக இருக்கும். அதனால் ஈவன் சைஸாக இந்த அளவுக்கு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு, இதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே வச்சு கருவேப்பிலை அதையும் இங்கே வச்சுட்டு, இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெஜிடபிள் இதில் என்ன சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான்: ஜிஞ்சரு, கரி லீவ்ஸு, க்ரீன் சில்லி. இது 3 தான் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம் மெயினாக. ஓகே, இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது ஒரு சைடில் வச்சு மூடி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எதுக்காக நம்ம தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மூங் தாலை போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நான் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக நம்ம மூடி வச்சிட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாக நமக்கு வந்து தண்ணி கொதிச்சிடும். போடும்போது நமக்கு டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த மூங் தாலை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம நல்லா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு, அதாவது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் அந்த மூங் தாலை சேர்த்துட்டு இது கொஞ்சம், அதாவது ஓரளவு 75% இது நல்லா வந்து குக் ஆகிடணும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டோம்னு சொன்னால் அந்த சம்பா ரவை வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா குக் பண்ணிட்டோம்னா அப்போ அதோட ஈக்குவலாக அது நமக்கு குக் ஆகிடும். இப்போ இந்த நம்ம மூங் தால் வந்து இதில் எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா வாஷ் பண்ணி போட்டோம். இதை ஒரு சின்ன கரண்டி எடுத்து லேசாக கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா வந்து ஆரம்பத்தில் வந்து எந்த ஒரு பொருள் போட்டாலுமே டக்குன்னு வந்து அடி பிடிச்சிரும்.
போட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் விட்டோம்னா அடி பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்தில் போட்டுட்டு வந்து கிண்டாமல் விட்டுறக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம சாதாரண நம்ம சாதம் வைக்கும்போது, அதாவது சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து குக்கரில் வைக்கும்போது நமக்கு வந்து அது கிண்டணுங்கிறது கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிடும். இதை நம்ம வந்து நார்மலாக நம்ம வடிக்கும்போது ரைஸ் போட்டோனையும் யூஸ்வலாகவே கிண்டுவோம், அது கம்பல்சரி கிண்டணும். அதே போல் இந்த மாதிரி பருப்பு பொங்கல் செய்யும்போது சரி, நம்ம பருப்பு போட்டோம்னா வந்து கம்பல்சரி கிண்டணும். எதுக்காக அப்படி கம்பல்சரி கிண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொதிக்காத எந்த ஒரு பொருளுமே வந்து கண்டிப்பாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு கொதிச்சிருச்சுன்னா அதுக்காக நமக்கு வந்து அடி பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிண்டிக்கிறோம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா சூடாகிடுச்சு, நமக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு இதை வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை நான் மூடி போட்டு வைக்க போகிறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மூண்டால் வந்து எந்தளவு வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எதிர்பார்த்த மாதிரியே வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர். நம்ம எந்த பதத்தில் எடுக்கணும்னு நினச்சோமோ அதே அளவு நமக்கு கிடச்சிருச்சு. இந்த அளவு நமக்கு இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம இது வந்து ரொம்ப வந்து குழஞ்சிடக்கூடாது. இந்த பருப்பு ஓரளவு மீடியமாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மல் பொங்கல் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போது இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீரா, அதாவது சீரகம் வந்து இது கூட கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். அதாவது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கூட இது கொஞ்சம் பொரிச்சு போடுவோம் நெய்யோட. கொஞ்சமாக லைட்டாக பெப்பர் ஒரு 2-3 தென் ஜிஞ்சர், நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம், அப்புறம் 2 ஸ்ப்ளிட் பண்ண க்ரீன் சில்லி, ஒரு 2 கருவேப்பிலை. இதை போட்டுட்டு இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் மூடி வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதை மூடி வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு அந்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது இந்த பொங்கலுக்கு எந்த அளவு சால்ட்டு போடணுமோ அந்த அளவு சால்ட்டு. ஓகே, நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெய், கொஞ்சமாக நெய் போட்டுக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக வந்து இந்த சம்பா ரவை, பார்த்தீங்கன்னா வந்து இது கோதுமையிலேருந்து வரதான் இந்த சம்பா ரவைன்றது. இந்த சம்பா ரவையில் இருக்க என்னென்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹார்ட் பேஷண்ட்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சர்க்கரை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதாவது சர்க்கரையோட அளவை வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ரைட். இப்போ வந்து இது கூட நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த கோதுமை கூட வந்து இதை வந்து வறுக்கிறதோ இல்லை எதுவுமே பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம வந்து பாக்கெட்டை பிரிச்சுட்டு அப்படியே போடலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓகே, இது நமக்கு இப்போ போதும். ஏன்னா இதில் இருக்கிறது வந்து அந்த தண்ணி வந்து அந்த ரவா வந்து வேகிறதுக்காக இந்த அளவு, அதாவது ஈக்குவலான அளவு வந்து இருக்கணும். இது அளவு நல்லா ட்ரையாக வர்ற வரைக்கும் லேசாக கிண்டிக்கிட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணம் செய்கிற பொங்கலுக்கும் நம்ம வீட்டில் செய்கிற அந்த ரவா பொங்கல், மிளகு பொங்கல், மாதிரி சக்கரை பொங்கல் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற பொங்கலில் பார்த்தீங்கன்னா மூண்டாலை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வேக வச்சுருவோம். ஆனால் இந்த சம்பா ரவை பொங்கலில் பார்த்தீங்கன்னா மூண்டாலை வந்து ஒரு 75% மட்டும்தான். அதாவது நம்ம சாப்பிடும்போது அந்த மூண்டால் வந்து தெரியும், நம்ம உள்ள விழுங்கும்போதே அந்த மூண்டாலோட டேஸ்ட் வந்து தனியாக உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக தெரியும். சரி, இப்போ இந்த அளவு நமக்கு வந்துருச்சு. இதை வந்து கொஞ்சம் தம் போட போகிறோம். அதாவது இந்த அளவு தண்ணி இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த சம்பா ரவா பொங்கலில் வந்து நம்ம இந்த சம்பா ரவைக்கு பதிலாக ரவா போட்டோன்னு சொன்னால் இதே அளவு தண்ணி வச்சு ரவா பொங்கல், இதுவே நம்ம வந்து இதோட தண்ணி கொஞ்சம், அதாவது ஈக்குவலாக ஒரு கிலோ அரிசிக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி வச்சு நம்ம பண்ணோன்னு சொன்னால் அது வந்து சாதாரண நம்ம வந்து மிளகு பொங்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், பட் இருந்தாலும் இப்போ வந்து தம் போடும்போது மேலே வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக
நெய் யூஸ் பண்ணிட்டு பண்ணோம்னு சொன்னால் நமக்கு வந்து அடியில் வந்து உட்காராமல் இருக்கும். அது ஃபயரை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுருங்க. நல்லா சிம்மரில் வச்சு பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை தம் போட்டு எடுத்தோன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்கள். நான் இதை மூடி வச்சுட்டேன். 3 to 5 minutes வந்து ஒரு நல்ல சிம்மரில் வந்து வச்சிடணும். இது எதுக்காக வைக்கிறோம்னு சொன்னால் அப்போ வந்து அந்த 3 தாலும் அந்த இதில் நம்ம ஏற்கனவே போட்டு அந்த சம்பா ரவையும் சேர்ந்து நல்லா வந்து அதில் இருக்க தண்ணியில் நல்லா ட்ரை ஆகி ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதாவது பொல பொலன்னு வரும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சிடறோம். ஒரு 5 minutes கழிச்சு நம்ம அதை எடுத்து பார்த்தா இப்போ இருக்குன்னு நமக்கே தெரியும். இப்போ நமக்கு வந்து 5 minutes ஆயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட போகிறோம். அது எப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ரைட், இதை ஃபர்ஸ்ட் இந்த சைடு மாற்றி வச்சுட்டு மூடி போட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் இதில் வச்சுட்டு இப்போ அடுத்து பேன் கொஞ்சம் சூடாகட்டும். ரைட், இப்போ பேன் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நெய், அதாவது ரொம்ப கம்மியாக, நம்ம ஏற்கனவே நெய் விட்டுருக்கோம். நெய் கம்மியாக விட்டு இப்போ நம்ம நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த இஞ்சி, மறுபடியும் இஞ்சி போடுறோம். இப்போது இந்த இஞ்சி நல்லா போட்டுட்டு இஞ்சி நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறமேலு கேஷ்நட், நம்ம முந்திரி ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு சீரகம் ஏற்கனவே போட்டிருக்கோம், பட் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக சீரகம், ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். கொஞ்சமாக மிளகு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சையை இதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபைனலாக க்ரீன் சில்லி, திரும்பவும் க்ரீன் சில்லியை போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அதுக்கு அடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த தாளிப்பை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா கிளறி விட்டுக்கணும். அதாவது இந்த கேஷ்நட்டு, இந்த ஜீரகம், மிளகு எல்லாம் வந்து ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த தாலி போட்டோன்னே வந்து வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு தாளிப்பு போட்டு நம்ம இந்த சம்பா ரவா பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொங்கலும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சூடான சுவையான நம்ம சம்பா ரவா பொங்கல் தயார். எல்லாரும் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்பா ரவா பொங்கலை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த சம்பா ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சின்ன ரீக்கப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஊற வச்ச பச்சை பயிறு எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 50% நல்லா வெந்ததுக்கப்புறம் பச்சை பயிறு, அது கூட சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு அது கூட நம்ம ஏற்கனவே வச்சுருக்க சம்பா ரவையை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டான அளவு வந்ததுக்கப்புறமேலு அது கூட கொஞ்சமாக நெய் விட்டு அதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சிடணும். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் இஞ்சி, கேஷ்நட், சீரகம், ட்ரை கிரேப்ஸ், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதை நல்லா பொரிச்சிட்டு அதை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்க அந்த சம்பா ரவையில் ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விடணும். அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமேலு ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்.
இப்போது சூடான சுவையான நம்ம சம்பா ரவை பொங்கல் தயார்.